இந்திய வீராங்கனை மனு பாக்கர் பதக்க வாய்ப்பை இழந்துள்ளார். மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவு துப்பாக்கி சுடுதல் போட்டி தற்போது பாரிஸில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய வீராங்கனையும் ஏற்கனவே 2 வெண்கல பதக்கங்களை வென்றவருமான மனு பாக்கர் ஆரம்பத்தில் மிகச்சிறப்பாக விளையாடி புள்ளிகளை குவித்தார். என்றாலும் ஒரு கட்டத்தில் வீராங்கனை வெரோனிகா மேஜரும் மனு பாக்கரும் 28 புள்ளிகளுடன் சம வாய்ப்பில் இருந்தார். இதனால் இந்த இரு வீராங்கனைகளுக்கும் இடையே ஷூட் ஆஃப் நடைபெற்றது. அந்த ஷூட் ஆஃபில் மனு பாக்கரை விட வெரோனிகா மேஜர் மிகச்சிறப்பாக துப்பாக்கி சுடுதலில் ஈடுபட்டதால் அவர் 31 புள்ளிகளை பெற்று வெண்கலம் வென்றார். 28 புள்ளிகளுடன் மனு பாக்கர் இந்த போட்டியில் 4வது இடத்தை பிடித்து பதக்க வாய்ப்பை 100 நிலையில் தவற விட்டிருக்கிறார். ஏற்கனவே நடப்பு பாரிஸ் ஒலிம்பிக்கில் மனு பாக்கர் 2 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளார். தனிநபர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவிலும் கலப்பு பிரிவில் சரத்ஜோத் சிங் இணையுடன் சேர்ந்தும் ஏற்கனவே வெண்கல பதக்கம் என்ற சூழலில் தற்போது மீண்டும் 3வது முறையாக பதக்கம் வெல்வார் மனு பாக்கர் என்று மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. 4வது இடமே அவருக்கு